சுற்றுலாத்துறையில் இந்தியாவில் தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு வரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வாளாங்குளம் ரயில்வே குடியிருப்பு அருகே படகு இல்லம் இடமாற்றம் செய்யப்படுகிறது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முன்னதாக திட்டமிடப்பட்ட இடத்தில் வாகனங்களை நிறுத்த வசதி இல்லாததால் கோவை அரசு மருத்துவமனை எதிரே உள்ள ரயில்வே குடியிருப்பு அருகே படகு இல்லம் இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த பகுதியில் கார் பார்க்கிங், ரெஸ்டாரண்ட் ஆகியவையும் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையில் தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு வரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். இதை பொறுத்தவரை நாங்கள் சுற்றுலாவை பொறுத்தவரை நல்ல லாபத்தில் ஓடிட்டுருக்கு. அது நாங்கள் நம்ம விவரம் வந்தவெல்லாம் அதிகமான லாபத்தில் ஓடுது. முதலமைச்சர் வந்த பின்னால் அதிகமான லாபத்துக்கு போயிட்டுருக்கு. ஒன்று பின்னால் அதனால் இப்போ போய் இன்கம் டேக்ஸ் கட்டினா, ஏன்னா ஜாஸ்தி வந்தால் நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும். அந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே செலவு பண்ணால் நம்ம மக்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த இடத்தையும் விடாமல் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுட்டு. சார், கட்டணம் அதிகமாக இருக்குது. படகு சவாரி போகிறதுக்கு கட்டணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் இது சம்மந்தமாக பேசினப்போ கட்டணத்தை குறைக்கிறோம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் குறைக்கல, இனிமையாவது இல்லை. இப்போ தான் நம்ம புது இடம் எடுத்திருக்கோம். நான் அதை கொடுத்து ஆய்வு செய்து